எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈயச்சொம்பில் தக்காளி ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதுக்கு ஒரு 60 கிராம் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸில் புளி. இது இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு எண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இது வேக வச்சுக்கணும். ஸோ இந்த வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பருப்பு, தக்காளி, புளி எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியில் இதை ஆற வச்சதுக்கப்புறம் இந்த தக்காளியை ஃபஸ்ட்டு ஒரு பியூரி மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ அது தக்காளி விழுது மாதிரி ஆகிடும். இது தக்காளி கிரேவி. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிண்டு இதை நம்ம அடுத்தது தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஈயச்சொம்பில் நம்ம இந்த டொமேட்டோ ஜூஸை ஊற்றிண்டு இதை கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு ரசப்பொடி. ஸோ ரசப்பொடி எடுத்துட்டு நம்ம இந்த தக்காளி ஜூஸில் 1 ஸ்பூன் ரசப்பொடியை போட்டு நல்லா கலந்து இதை ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ இது வெந்த தக்காளி, அதில் 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிண்டு இது ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் கொதிக்க விடணும். அரை டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறமா புளியில் நீங்கள் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 200 ml கிளாஸ் இருக்குது. இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிண்டு நீங்கள் இந்த டேமரின் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தக்காளியை அரைச்சதுக்கப்புறமா நம்ம புளியை அரைச்சி அதில் இருக்கிற அந்த சக்கைலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம டேமரின் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த புளியும் வெந்திருக்கிற ஜூஸ் தான் இது. ஸோ இதை கொஞ்சம் வடிகட்டி அதுக்கப்புறமா இது கொதிச்செடுத்து இந்த ரசம், இந்த தக்காளி ஜூஸ் கொதித்ததுக்கப்புறமா அந்த பொடியோட பச்சை வாசனை போயிருக்கும். இதில் நீங்கள் தக்காளி டேமரின் ஜூஸை ஊற்றிக்கணும். இந்த டேமரின் ஜூஸ்க்கு நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த தண்ணி ஊற்றிண்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஜலம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கொதிக்கணும். ஸோ பருப்பு ஜலத்துக்கு இன்னொரு 1/2 டம்ளர் ஒரு 100 ml தண்ணியை ஊற்றி இது பருப்பு ஜலம். இதையும் நல்லா மிக்சிலேயே நீங்கள் அரைச்சல்னா நல்லாயிருக்கும் ரசம். இதில் கொஞ்சம் பெருங்காயம். ஸோ நம்ம கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் பருப்பு ஜலம் ஊற்றிக்கணும். நம்மளுக்கு இந்த தக்காளியும் புளியும் வெந்ததுனால இது ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பொடி வாசனை போனதுக்கப்புறமா தான் இந்த பருப்பு ஜலம் நீங்கள் ஊற்றிக்கணும். ஸோ நான் பருப்பு ஜலமும் ஊற்றிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா கலந்துக்கணும். தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா டோட்டலாக 3 கிளாஸ் அளவு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது உப்பு போட்டுக்கணும். நீங்கள் இந்த 3 அல்லது 4 கிளாஸ்க்கு ஒரு 2 டீஸ்பூன் டோட்டல், இல்லைனா 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். நான் இங்கே 1/2 டீஸ்பூனால் 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் வச்சல்னா 2 ஸ்பூன் போட்டால் போதும். தண்ணி எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன்னா டோட்டலாக 3 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் இந்த பருப்பு ஜலம் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் டேமரின் ஜூஸ் பண்ணிக்கிறதுக்கு, தக்காளி ஜூஸ் பண்ணிக்கிறதுக்கு 3 கிளாஸ். அதுக்கப்புறமா ஒரு கடுகு, ஜீரகம் இதை நெய்யில் நல்லா தாளிச்சுண்டு இது நல்ல ஒரு கொதி வந்திருக்கும். இப்போ தக்காளி, இந்த புளி, பருப்பு ஜலம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டேன்னா இந்த மாதிரி நுரையாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ரசம் ரெடி. ஃபைனலாக இந்த தடுக்காவையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கணும். ஸோ ஈயச்சொம்பு தக்காளி ரசம் ரெடி. தேங்க்யூ.